Hello guys, welcome back. This is part number 4 on module number 26, Dual Nature of Radiation and Matter. Previously நம்ம 3 videos complete பண்ணியிருக்கோம் based on contents, examples and NCERT லே ஒரு problem ஒரு வீடியோ மாதிரி solve பண்ணியிருக்கோம். Now we are entering NCERT Exercises continued. ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் problem solve பண்ணியிருக்கோம் இல்லையா. Likewise மீதி இருக்கக்கூடிய remaining problems பண்ணுறோம். As per latest NCERT book, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் செலக்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுவும் எம்சிக்யூக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணுறோம் வித் ஸ்டெப் பை ஸ்டெப் கேல்குலேஷன். கான்டென்ட்ஸ், எக்ஸாம்பிள், என்சிஆர்டி இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எம்சிக்யூக்குள்ளே வந்தீங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிறத நான் ஆஸ் யூஷுவல் சொல்லிக்கிறேன். யூஸ்வலாக சொல்கிறது தான், இருந்தாலும் அதை நான் ரிமைன் பண்ண வேண்டியது என்னோட கடமைங்கிறதுனால. அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி லைவ் இன்ட்ராக்ஷன் ஆர் கொஸ்டின் பேங்க்ஸ். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். So moving to the problem, the light of the wavelength 488 nanometer is produced by an argon laser which is used in photoelectric effect. When the light from the spectral line is incident on the emitter, the stopping potential is 0.38 volt. அப்படின்னா which is nothing but electron volt அப்படிங்கிறது இதோட அர்த்தம். சரிங்களா? Find the work function of the material from which the emitter is made. Work functionனா 5 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ E which is equal to HFங்கிற ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ E which is equal to HF minus 5 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். எஃபோட வேல்யூ இல்லை, பட் லேம்டா இருக்குதுன்னு சொல்லும்போது HC by லேம்டா minus 5 அப்படிங்கிறத கொடுத்துடலாம். பட் இங்கே எனர்ஜிங்கிறது ஜூலில் இல்லை, கரெக்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. அப்போ which is nothing but EV0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதன்படி EV0 equal to HF minus 5. இப்போ HC டிவைடட் பை லேம்டான்னு இதை எடுத்து எழுதும்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இதை மட்டும் தனியாக எடுத்துட்டோம், இங்கே போயிடுச்சு. திஸ் EV0 இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது HC by lambda மைனஸ் EV0 அப்படிங்கிறத பார்க்குறோம். EV0னா அதுக்கு வேல்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக 0.38 இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையே நம்ம எடுத்துடலாம். திஸ் இஸ் எலக்ட்ரான் வோல்ட். யூஸ்வலாக இங்கே HC by lambdaங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஜூல்னு மாறும், ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டுக்குன்னு மாற்றணும், அது ஞாபகத்தில் இருக்கட்டும். சரிங்களா? ஸோ ஹெச்சோடைய வேல்யூவான 6.6, சியோடைய வேல்யூவான 3 × 10⁸, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். லேம்டாவுடைய வேல்யூவான 488 அப்படின்னு இருக்குது. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நான் 500ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே இதை மல்டிப்ளை பண்ணும்போது 19.8, தட் பிகம்ஸ் 20. இங்கே கீழே 500 இருக்குது. இதை கட் பண்ணும்போது 2, இங்கே 25. ஸோ 1 டிவைடட் பை 25 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.04. அதே போல் இந்த -9லேருந்து இங்கே மைனஸை கட் பண்ணால் -17 ஆகிடும். இப்போ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 0.38 அப்படிங்கிறத 0.4ஆக மாற்றும்போது இங்கே -17 இருக்குது. இதை டிவைட் பண்ணும்போது, ஏன்னா ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றினோம்னா டிவிஷன் பண்ணணும் இல்லையா, ஜூலை டிவைட் பண்ணோம். இங்கே 10⁻−19 இருக்குது, இங்கே 17 இருக்குது. இதை எப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, இந்த 0.04 4 × 10⁻−2 எழுதலாம் இல்லையா, அதோட இங்கே ஒரு -17 இருக்குது, தட் பிகம்ஸ் 4 × 10⁻−19. பாட்டமில் 1.6 × 10⁻−19. இதை கட் பண்ணிங்கன்னா which is probably 2.5 minus 0.4 which is equal to 2.1 electron volt அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். நான் ஏன் சார் அதை ஜூல்னு கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, இந்த யூனிட் ஆஃப் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் வோல்ட்டு தான். அதனால் நமக்கு வரக்கூடிய வேல்யூவான இங்கே இந்த ஸ்டெப் வரைக்கும் நமக்கு ஜூல்னு இருக்குது. அதை நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றுறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறோம், 1.6ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், calculate the momentum de Broglie wavelength of electron associated with the potential difference of 56 volt. இதை நீங்கள் எலக்ட்ரான் வோல்ட்டாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V, வோல்டேஜ்னு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் வில் வி கால்குலேட் திஸ்? இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வந்தாலே நமக்கு ஃபார்முலா 1.22 × 10⁻−9 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் V. இந்த இது நமக்கு சிலபஸில் கிடையாது, பிகாஸ் தட் இஸ் கம்மிங் அண்டர் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வருதுங்க அப்படிங்கிறதுனால இது நமக்கு கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக எடுத்துடலான்னு வச்சுங்க. ஆனால் இங்கே மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஹவ் வில் யூ சால்வ் தி வேல்யூ ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது, P மொமெண்டம் which is equal to m × V, அதுவே 1/2 mv² எனர்ஜி which is equal to E × V0 இல்லையா. ஸோ அதன்படி எடுக்கும்போது V² which is equal to இந்த 2 மேலையும் m கீழையும் வரும். ஸோ 2 × EV டிவைடட் பை m. ஸோ அப்படி எடுக்கும்போது வேல்யூ ஆஃப் 2 இங்கே சப்ஸ்டியூட் ஆகுது. ஈயோட வேல்யூ இங்கே 1.6 × 10⁻−19, வியோட மதிப்பான 56. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைடு பை எம். இந்த எம்முங்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது புரோட்டானாக இருக்கா, இல்லை நியூட்ரானா, இல்லை எலக்ட்ரானா, என்னவா இருக்குது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. de Broglie wavelength ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரானுடைய மாஸோடைய மதிப்பான 9 × 10⁻31 கொண்டு போகிறோம். ஸோ கொண்டு வரும்போது வாட் ஐ எம் கெட்டிங் எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம ராவை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம்.
இங்கே 2 இன்ட்டு 16 32 3.2 56னா 63 அப்படின்னு சொல்லும்போது 180 சொச்சம் வரும். கிட்டத்தட்ட 180 டிவைடட் பை 9 அப்படின்னு போட்டோம்னா 20ன்னு மாறுமா. மீதி இருக்கக்கூடிய 31 மேலே போகுது அப்படின்னா -19 + 31 அப்படின்னு எடுத்திங்கன்னா இட் பிகம்ஸ் 12. அப்போது 20 இன்ட்டு 10 to the power of -12. இந்த v ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா 4.4. ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறது 4.4 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ எடுக்கும்போது இன்ட்டு 12 ஸ்கொயர் ரூட்டில் எடுத்திங்கன்னா 10 to the power of 6. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஆஃப் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிக்கல, இப்போ வரைக்கும் வெலாசிட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ P which is equal to mass into velocity. மாஸுடைய வேல்யூவான 9 × 10⁻³ 31, வெலாசிட்டியோட மதிப்பான 4.4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 40. இந்த -31 + 6ன்னு போடும்போது -25 நியூட்டன் செகண்ட், விச் இஸ் ஆல்சோ கால்டு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இரண்டும் ஒன்று தான். நியூட்டன் செகண்டு நான் போட்டிருக்கிறதும் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் நான் போடுறதும் இரண்டும் ஒன்று தாங்கிறத ப்ளீஸ் கீப் தட். அடுத்து டீப்ராய் வேவ்லென்த் கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுன்னா 1.2 × 10⁻⁹ டிவைடட் பை v. இந்த போர்ஷன் நமக்கு நெக்லெக்ட் ஆகப்பட்டிருந்துச்சு, பட் இருந்தாலும் சம்மில் இருக்கிறதுனால நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 56 நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49, அதுவே 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64. நமக்கு இருக்கிற வேல்யூ 56, இதுக்கு இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ ஐ எம் டேக்கிங் 7.5. 12 6 72. அப்போது 1/6 அப்படின்னு சொல்லும்போது 1 டிவைடட் பை 6 அப்படின்னா 0.16. அந்த வேல்யூ இங்கே மேலே வந்துடுது. -9 போட்டிங்கன்னா நேனோமீட்டர். அப்போ 0.16 நேனோமீட்டர். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறது தான், இது உங்களுக்கு சிலபஸில் இல்லைனாலும் கேல்குலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கிறது. ஆனால் இப்போ இந்த 56 எப்படி எடுத்தேன், அப்புறம் இது ரெண்டுத்தையும் எப்படி டிவைட் பண்ணேன், ஃபைனல் வேல்யூ எப்படி கொண்டு வந்தேன், இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இட் would be helpful for you. சரிங்களா? லாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. வெரி சிம்பிள், சேம் டைம். வாட் இஸ் த மொமெண்டம்? ஸ்பீட். மொமெண்டம் சொல்லும்போது P which is equal to m × v. அந்த வெலாசிட்டியோட v அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டீப்ராய் வேவ்லென்த் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டீப்ராய் வேவ்லென்த்து கைனெட்டிக் எனர்ஜி E அதோட வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது λ which is equal to h divided by square root of 2me. இந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி மொமெண்டமும் ஸ்பீடும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபார் தட் கைனெட்டிக் எனர்ஜி ½ mv² which is equal to இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1.6 இன்ட்டு திஸ் வேல்யூ ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்ட்டு 1.6 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது திஸ் பிகம் 16 12 அப்படிங்கிறத நம்ம சேர்க்குறோம். இந்த 2 இங்கே போகும்போது 32. 3.2 இன்ட்டு 120 கிட்டத்தட்ட ஒரு 360 380 அப்படிங்கிற வேல்யூவில் வரும். இங்கே mv². இந்த வேல்யூ ஆஃப் m அப்படிங்கிறது பாட்டமில் போகும்போது 9 × 10⁻31. இதை டிவைட் பண்ணும்போது 9 4 36, 2ன்னு போடும்போது 9 2 18 சொச்சம் அப்படின்னு வரும். 42 மைனஸுங்கிறது இங்கே மேலே போகும்போது ப்ளஸ் ஆகும். தட் பிகம்ஸ் 10 to the power of 12. இப்போ அதை ஸ்கொயர்லேருந்து வெளில எடுக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 7 × 10 to the power of 6 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா வழக்கம் போல் தான் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ ஐ எம் டேக்கிங் 6.5க்கு மேலே தான் இருக்கும். அதனால் நான் டேரெக்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7ன்னு போடுறேன். அண்ட் தென் மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸுடைய வேல்யூவான 9 × 10 to the power of -31. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வெலாசிட்டியினுடைய மதிப்பு 7 × 10 to the power of 6. 9 7s are 63. 31 + 6 -31 + 6 -25 நியூட்டன் செகண்ட் அல்லது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இதன்படி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய மொமெண்டம் கண்டுபிடிச்சாச்சு. அதுலேருந்து வெலாசிட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? வெலாசிட்டி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன் பிங்கிறத முதல்லையும் ஆப்ஷன் ஏங்கிறத இரண்டாவதுமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்து வேவ்லென்த் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ். ஸோ வேவ்லென்த்துக்கு நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. h = 1 divided by square root of 2 × m × e. இந்த e என்பது ஜூலாக இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு இருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டு. அப்போ என்ன செய்யணும்னா h divided by square root of 2m × 1.6 × 10 to the power of -19 × 120. இப்படி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாம்டாவோட வேல்யூ கிடைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஆனால் அதை விட ஈஸியான ஃபார்முலா h divided by மொமெண்டமே இருக்குது. மாஸோடைய வேல்யூ மொமெண்டமோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி போன ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 63 × 10⁻25 இருக்கு இல்லையா? அந்த வேல்யூவை டைரெக்டாக கொடுக்குறோம். 6ஆல் இதை கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 9 அல்லது 10. அதை 1/9 போடும்போது 0.11. இந்த வேல்யூ தட் பிகம்ஸ் இங்கே மேலே போச்சுன்னா -9. 34 + 25 அப்போ -9. -9 என்பது நேனோமீட்டர். த வேல்யூ இஸ் 0.11 நேனோமீட்டர். இது ஒரு வகைனா
நீங்கள் இரண்டாவது வகையில் என்ன பண்ணுங்கள், இந்த 2 இன்ட்டு m இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 அதோட 120 மல்டிப்ளை பண்ணி அதை ஸ்கொயர் ரூட் எடுத்து ஹெச்சோட மதிப்பான 6.6 இன்ட்டு 10⁻−34 போட்டு அந்த வேல்யூ இந்த வேல்யூ ஒன்றாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும், ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு எப்போ குழப்பம் அப்படின்னா சம்மெல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாம ஏன் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் இப்போ சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இரண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். அதற்காக தான். அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் 5லேருந்து ஒரு 6 ஃபார்முலா தான் இருக்கே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல நம்ம வரக்கூடிய எக்ஸுங்கிற வேல்யூவை டிவைடட் பை 1.6 போடுறோம், ஒரு இடத்துல எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி 10⁻−19 போடுறோம். எதனாலங்கிற கன்வர்ஷன் நான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கன்வர்ஷனை ஒரு தடவை நீங்கள் மைண்டில் கிளியராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். The next question, an electron and a photon each have wavelength 1 nanometer. Find their momentum, energy of photon, kinetic energy of electron. ஸோ அப்போ எனர்ஜிங்கிறதும் கைனட்டிக் எனர்ஜியும் ஒன்று தானே, எப்படி நம்ம நாட் ஈக்குவல்னு சொல்ல முடியும்? அது தனியாக கேட்குறாங்க, எத்தனையாக கேட்குறாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயம் பார்த்தேன், எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் தனி, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் தனி அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். ஸோ எலக்ட்ரான்கிறது ஒவ்வொரு மெட்டலுக்கு சம்மந்தப்பட்டது. கைனட்டிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது போகக்கூடிய அந்த பண்டில்ஸ் அண்ட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்னு பேர். ஸோ இதோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொமெண்டம் lambda equal to h divided by p which is equal to h by lambda. h ஓட வேல்யூவான 6.6, லாம்டாவுடைய வேல்யூ 1 நேனோமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 10⁻⁻9 அல்லவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது ஐ கெட் சிம்பிள் ஆன்சர் 6.6 இன்ட்டு 10⁻⁻25 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அல்லது நியூட்டன் செகண்ட், இரண்டும் ஒன்று தான். அடுத்ததாக எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எஃப். இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டா இருக்குன்னா சி ஈக்குவல் டு லாம்டா எஃப், எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. அப்போது ஹெச்சி டிவைடட் பை லாம்டான்னு மாறும். ஹெச்சோட மதிப்பு 6.6 இன்ட்டு 10⁻−34, சியோட மதிப்பு 3 இன்ட்டு 10⁸8. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 இன்ட்டு 10⁻−26, ஏன்னா -34 + 8. நம்ம திருப்பி அதை சால்வ் பண்ணுறோமேங்கிறனால தான் நான் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளீஸ் அதை பற்றி நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. ஸோ டிவைட் பை லாம்டாங்கிறது இந்த வேல்யூ போடும்போது வி காட் அரவுண்ட் 20 இன்ட்டு 10⁻−17. ஏன்னா இங்கே -9 மேலே போகும்போது +9, 17 ஜூல் அல்லவா? நம்ம ஃபோட்டானோட எனர்ஜியை கேட்கும்போது நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் கொண்டு போகணும். அப்போ என்ன செய்யணும்? ஸோ டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻−19 அப்படின்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணும்போது ப்ராபப்ளி ஐ எம் கெட்டிங் 16 12 192, கிட்டத்தட்ட ஒரு டாட் வைக்கிறோம். இங்கே ஒரு டாட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு டாட் இல்லையா, 19.2. அப்போ ஐ எம் டேக் அரவுண்ட் 12. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 12. இந்த -19 மேலே போச்சுன்னா -17 + 19, அப்போ 2. அப்போ 12 இன்ட்டு 10⁻2 அப்படின்னு போட்டிங்கன்னா 1200 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது. சரிங்களா? அடுத்ததாக கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் நம்ம கண்டுபிடிக்கும் போது எனர்ஜி பேஸ்ட் ஆன் மாஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? p² / 2mனு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம பியோட வேல்யூ 6.6, அதை 7 இன்ட்டு 10⁻−34ன்னு போட்டு அதை ஸ்கொயர் அடிக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இங்கே 25 தான் கிடச்சிருக்கு இல்லையா, பியோட வேல்யூ. சாரி 34ன்னு போட்டிருக்கேன். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 இன்ட்டு 10⁻−15 வரும். நான் அதை 50ன்னு எடுத்துக்கிட்டேன் ரவுண்டாக, வேறு ஒன்றும் இல்லை. டிவைடட் பை 2 இன்ட்டு 9 இன்ட்டு 10⁻−31. எதற்காக 9 இன்ட்டு 10⁻−31 போட்டிருக்கோம்? எலக்ட்ரானுடைய மாஸ் அதுதானே. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 50 டிவைடட் பை 18, அப்போ 3, ஏன்னா 18 3 54. அப்போ 3 இன்ட்டு 10⁻−50 ப்ளஸ் 31 அப்படின்னு போடும்போது 3 இன்ட்டு 10⁻−19 அப்படிங்கிற விஷயம். டிவைடட் பை ஃபைனலாக, ஏன்னா இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கிறது நம்ம என்ன ஜூல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுலேருந்து நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணுன்னா டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻−19. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1.5 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது எலக்ட்ரானோட எனர்ஜின்னு பார்த்தா 1.5, ஆனால் ஃபோட்டானோட எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 1200 எலக்ட்ரான் வோல்ட். சரி சார், இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல மாஸ் ஆஃப் நான் எலக்ட்ரானோட வேல்யூ போடுறோம். ஒருவேளை புரோட்டானோ நியூட்ரானோ போட்டால் என்னாகும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல 9க்கு பதிலாக 1.6 இன்ட்டு 10⁻−27ன்னு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஆன்சர், இந்த எனர்ஜியோட ஆன்சர் இரண்டும் ஒன்றாகவே இருக்கும். சரிங்களா?
புரோட்டானோ நியூட்ரானோ அந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட வேல்யூ ஃபோட்டானோட எனர்ஜியும் கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே இருக்கும். நான் மென்டலாக சால்வ் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல 9 × 10⁻31க்கு பதிலாக 1.6 × 10⁻27 அப்படிங்கிற வேல்யூவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை டிவைட் பண்ணி கொண்டு வந்து பாருங்கள். 1200 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் டைப் ப்ராப்ளம் தான். அதை என்ன பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், இந்த ஆங்கிளையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஒருவேளை நான் பதட்டத்தில் 9 × 10⁻31 போடாமல் 1.6 போட்டேன்னா இதே வேல்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எம்சிக்யூவில் என்ன ஆகும், உங்களுக்கு ஆன்சர் தப்புன்னு வந்துடும். சரியா, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் பிக்கஸ்ட் கொஸ்டினாகவும் இருக்கும், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினாகவும் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால தான் ட்ரை பண்ணோம். ஃபார் வாட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் நியூட்ரான் வில் பி த அசோசியேட்டட் டி ப்ராக்லி வேவ் லென்த் இஸ் 1.4 × 10⁻10. நமக்கு இருக்கிற ஒரே டேட்டா லேப்டா மட்டும்தான், அதுலேருந்து நம்ம கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷன் இல்லை, அதனால் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ இல்லை. இது c/λ அப்படின்னு போட்டால் கூட we can find it இல்லையா. ஸோ கைனடிக் எனர்ஜி which is equal to h × f divided by lambda, h × c/λ அப்படின்னு போடும்போது ஹெச்சையும் சியும் 6.6 × 10⁻34 இன்ட்டு சியோட வேல்யூவான 10⁻8 டிவைடட் பை லேம்டாவோட வேல்யூவான 1.4 × 10⁻10 அப்படி போடும்போது 20 × 10⁻26 டிவைடட் பை 1.4 × 10⁻10 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா we will get around the value of what, இங்கே 1.4 இங்கே 20 இருக்குது. 14 × 14 அப்படின்னு போட்டிங்கன்னா 196. இங்கே ஆல்ரெடி ஒரு 1.4 இருக்கா, போட்டிங்கன்னா 19.6. அப்போ இது 14 அப்படின்னு மாறுமா. 14 × 10⁻26 + 10 that leads to 14 × 10⁻16 ஜூல்ஸ். அதுலேருந்து எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 1.6 × 10⁻19 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்பிங் நம்ம சால்வ் பண்ணும்போது we will have lot of answers. ஆனால் இந்த ஆன்சர் இதுக்கப்புறம் இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னங்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிங்க. பட் தட் இஸ் நாட் தி கரெக்ட் வே. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூஸில் நம்ம மாஸோட வேல்யூ அசோசியேட்டே ஆகலை, கவனிச்சிங்களா. தி வேல்யூ ஆஃப் மாஸ் ஹேஸ் நாட் பீன் அசோசியேஷன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஆஃப் ஏ நியூட்ரான்னு கேட்குறாங்க. நியூட்ரானோட அந்த மாஸோட வேல்யூவே இதில் அசோசியேட் ஆகலை. அதனால் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ we cannot யூஸ் திஸ் ஃபார்முலா. anyhow we can solve it. இந்த ஆர்டர்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கும் போது கிட்டத்தட்ட 16 × 9 அப்படின்னு போட்டிங்கன்னா 144 இல்லைங்களா. அப்போ இங்கே ஒரு டாட் வச்சிங்கன்னா 14.4. அப்போ which becomes 9. this what 9 × 10⁻16 + 19. அப்போ 9 × 10⁻3 எலக்ட்ரான் வோல்ட், தட் இஸ் 9000 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் இங்கே தவறாக போகுது. என்ன காரணம்னா நம்ம மாஸை அசோசியேட் பண்ணலை. ஏன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஃபார்முலாங்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் கையோடய சால்வ் பண்ணிவிட்டேன். திஸ் மெத்தட் நெவர் அப்ளைஸ். சரி, அப்போ எந்த மெத்தட் தான் சார் அப்ளை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைனடிக் எனர்ஜி = 1/2 mv² அல்லவா. நமக்கு எம்மோட வேல்யூ ஓகே நியூட்ரானுக்கு தெரியும், 1.6 × 10⁻27. வியோட வேல்யூ தெரியாது. இந்த மீன் டைம் லேம்டா which is equal to h divided by mv அல்லவா. இந்த v மேலே போச்சுன்னா இந்த லேம்டா கீழே வந்துச்சுன்னா h divided by m லேம்டா. இப்போ இந்த வியை கொண்டு போய் v² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 1/2 m × h² divided by m² × λ² அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே இருக்கிற எம்மும் இங்கே இருக்கிற எம்மும் கட் ஆகுது. h² divided by 2 × m × λ². ஹெச்சோட வேல்யூவான 6.6 × 10⁻34 ஸ்கொயர் பண்ணுறோம். 2 × எம்மோட வேல்யூவான 1.6 × 10⁻27 மல்டிப்ளை பண்ணுறோம். லேம்டாவுடைய மதிப்பான 1.4 × 10⁻10 ஸ்கொயர் பண்ணுறோம். that becomes 50 × 10⁻26 மல்டிப்ளை பண்ண 3.2 × 10⁻27. 1.4 14 × 14 அப்படின்னு சொல்லும்போது 196. 2 புள்ளிகள் வரும்போது 1.96, that becomes 2. 1.96 நான் 2ன்னு எடுக்கிறேன். 2 × 10⁻20. 32 6 மேலே 50. 6 8 48 அப்படிங்கிற புள்ளியில் 8 அப்படின்னு முடியுது. இங்கே இருக்கக்கூடிய 68 + 47 27 20 47 அல்லவா.
இங்கே போச்சுன்னா that becomes 1 2 மைனஸ் 21 வருது. டிவைடட் பை 1.6 into 10 power minus 19 போடும்போது 16 into 5 80. this value becomes 2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இங்கே மைனஸ் 21 ப்ளஸ் 19 மைனஸ் 2. அப்போ 5 into 10 power minus 2 electron volt. இந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆன்சர் டிஃப்ரென்ஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டாங்கிற ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு கிடைத்த வேல்யூ 6000 எலக்ட்ரான் வோல்ட். இங்கே என்ன இருக்குது, 5 into 10 to the power of minus 2 வோல்டேஜ் எங்கே இருக்குது, 6000 எலக்ட்ரான் வோல்ட்டு எங்கே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளமை எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து தென் இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இதோட முடியல. ஆல்சோ ஃபைண்ட் த de Broglie wavelength of a neutron in thermal equilibrium with matter having average kinetic energy 3/2 kT at 300 Kelvin. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி தெர்மல் யூக்லிபிரியம் அப்ளை பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 kT. இப்போ கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. கேபி போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட். இது எத்தனாவது யூனிட்டில் பார்த்தோம், சாப்டர் நம்பர் 13 பார்த்தோமா. அதனுடைய மதிப்பு 1.38 into 10 to the power of minus 23. இந்த வேல்யூ நமக்கு எங்கே 23வது யூனிட்லேருந்து 13வது யூனிட்லேருந்து 26வது யூனிட்டில் வந்து இங்கே நமக்கு மாட்டுது. சரியா, கொஸ்டின்ஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா கேபியோட வேல்யூ தெரியாது, மறந்து போச்சு நீங்கள் விட்டிங்கன்னா இந்த டோட்டல் சம்மே அவுட். ரைட்டா, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3/2 1.38 into 10 power minus 23 இன்ட்டு டெம்பரேச்சரோட வேல்யூ 300 கெல்வின். ஒருவேளை இங்கே 27 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்தா ப்ளஸ் 273 விச் இஸ் ஈக்குவல் டு 300 கெல்வின். ஏனென்றால் கெல்வினில் தான் நம்ம மாற்றணும், ஏன்னா இதனுடைய யூனிட்டு. இது கேட்கும்போது இன்னொரு விஷயம், போல்ஸ்மன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ சொல்லிட்டோம், அதோட யூனிட் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதோட யூனிட்டை ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வருதான்னு பாருங்கள். எம்எல்டி பேசிஸில் அதோட யூனிட் என்ன, ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணோம், இப்போ சம் எழுதும்போது சைட்லேயே எழுதி வைங்க. அப்படி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 13வது யூனிட்டை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃப்ரம் திஸ் ஐ காட் 630 into 10 power minus 23 ஜூல். இது கிடச்சிருச்சு. இதன் மூலமாக நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, de Broglie wavelength which is equal to h divided by square root of 2 into m into e. எல்லா இடத்துலையுமே அவங்க நியூட்ரான்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சாகணும், அந்த மாஸை நம்ம ஸ்பெசிஃபிக்காக உள்ளார கொண்டு வந்தே ஆகணும். ஸோ அதுதான் இதோட முக்கியமான விஷயமே. அதன்படி ஹெச்சுடைய வேல்யூ 6.6 into 10 power minus 34, 2உடைய வேல்யூ, எம்மோட வேல்யூ அண்ட் தென் ஈயோட வேல்யூ 630 into 10 power minus 23. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 16 2 32, அதாவது 3.2 into 630 அப்படின்னு போடும்போது 3 கிட்டத்தட்ட என்ன 3 3 சார் 9, 3 6 சார் 18. அப்போ 1900 அப்படிங்கிற டைப்பில் ஆன்சர் வரும். வெளியில் எடுக்கும்போது 44 அப்படிங்கிற ஆன்சரு இன்ட்டு 10 power minus 25. மேலே 7 into 10 power minus 34. இந்த வேல்யூ இங்கே போச்சு அப்படின்னா மேலே 7 7 சார் 49. அப்போ 1 divided by 7 which is equal to 0.14. 34 ப்ளஸ் 25 அப்படின்னு பார்க்கும்போது -9. அப்போ 0.14 நேனோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் அதில் கிடைக்குது. கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராப்ளம் அப்படிங்கிறனால இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதே போல் இங்கே 3வது மெத்தடும் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் மெத்தட்லேயே லாம்டா கோட் ஹெச் டிவைட் பை 2me அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணால் கூட இதே வேல்யூ தான் 1.6. இந்த 2 எனர்ஜியை மட்டும் தனியாக வச்சுட்டு ஹெச் டிவைட் பை லாம்டா நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 into 10 power minus 24 வந்துச்சு. ஸ்கொயர் ரூட்லேருந்து எல்லாத்தையும் வெளியில் எடுக்கும்போது இட் பிகம்ஸ் ஸ்கொயர், தட் பிகம்ஸ் 25 into 10 to the power of minus 48 டிவைடட் பை வேல்யூ. இந்த மாதிரி சம்திங் கொண்டு வரும்போது எனக்கு 5 into 10 power minus 2 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற ஆல்ச்சு கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்முலாவை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me இருக்கு இல்லையா, அதே ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 8 into 10 power minus 21 ஜூல்னு கிடைக்கும். அது எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றுறதுக்கு மைனஸ் திருப்பி 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம கன்ஃபர்ம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நியூட்ரான் நம்ம சொல்லப்பட்ட போது அப்போ நம்ம நியூட்ரானோட வேல்யூவான மாஸோட வேல்யூ நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இன்க்ளூட் பண்ணலைன்னா உங்களுக்கான ஆன்சர் சரியாக வராது அப்படிங்கிறத மட்டும் ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேங்களா. ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் ஃப்ரம் திஸ் யூனிட். வாட் இஸ் த de Broglie wavelength ஆஃப் a நைட்ரஜன் மாலிக்யூல் இன் ஏர் at 300 Kelvin? தெர்மல் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வரும்போதே நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், ஜாக்கிரதையாக பண்ணணும். அஸ்யூம் தட் த மாலிக்யூல் இஸ் மூவிங் வித் த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர், VRMS. இதுவும் நம்ம சாப்டர் நம்பர் 13 பார்த்தது RMS ஸ்பீடு.
Atomic mass of nitrogen is 14 units. Atomic mass unit AMUன்னு சொல்லுவாங்க, இல்லை யூன்னு கூட சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். அப்போ நைட்ரஜன் சொல்லும்போது ரெண்டு மாலிகூல்ஸ் இருக்கும் இல்லையா, 2 into 14 which is equal to 28 units. 28 into 1.6 into 10 power minus 27. இதை நம்ம சம்மோட ஆரம்பத்திலே போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது இப்போ அதோட ப்ரோட்டானோட வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு VRMS equal to, இதுலேருந்து நம்ம டீப்ராய் வேவ்லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு வேறு சொல்கிறாங்க. டீப்ராய்க்கான ஃபார்முலா h divided by m into v. ஏன்னா வெலாசிட்டி இங்கே ரூட் மீன் ஸ்கொயரோட வெலாசிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வேறு சொல்லியிருக்காங்க. அப்போ h divided by m தான். ஹெச்சோட வேல்யூ தெரியும், எம்மோட வேல்யூ ஓரளவுக்கு தெரியும். இங்கே வியோட வேல்யூ மட்டும் நமக்கு மிஸ் ஆகும் இல்லையா. ஸோ வியோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஹவு இஸ் தட் அப்படின்னு பார்க்கும்போது VRMS equal to square root of 3kT by m. 3யோட வேல்யூ, கேவினுடைய வேல்யூ 1.38 into 10 to the power of minus 23. இதை நான் 1.4னே எடுத்துக்கிட்டேன். டீயோட வேல்யூ 300 கெல்வின் டிவைடர் பை மாஸ்ன்னு சொல்லும்போது 2 into 14 28 into 1.6 into 10 power minus 27. அதன்படி எடுக்கும்போது மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ how we are multiplying 14 3 42 4.2ஆக மாறும். இங்கே ஒரு டாட் இருக்கிறதுனால 4 3 12 1200 into 10 power minus 23 டிவைடர் பை 14 2 28 28 இங்கே ஒரு 16 இருக்கா, அதுக்கு பதிலாக இங்கே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 16 2s are 32, அது 3.2, 14 3s are 42 அப்படின்னு எடுத்துகிட்டு இன்ட்டு 10 power minus 27. இதை 40 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் கூட இங்கே 30 அப்படின்னு ஆகிடும். 30 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ மேலே போச்சுன்னா 23, இங்கே 27 மைனஸ் 4 மேலே போனால் 30 இன்ட்டு 10 to the power of 4. ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 இன்ட்டு 10 ஸ்கொயர். 30ங்கிறது ஸ்கொயரில் எடுக்கணுன்னா 5 ஸ்கொயருங்கிறது 25, 6 ஸ்கொயருங்கிறது 36. இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய 30க்கு நான் 5.5ன்னு எடுக்கிறேன். இன்ட்டு 10 to the power of 2 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அதே போல் இந்த ஆன்சரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது h டிவைடட் பை லாம்டா which is equal to h டிவைடட் பை me. ஹெச்சோட வேல்யூ இங்கே இருக்குது, எம்மோட வேல்யூக்கு வியோட வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம் 28 into 1.6, இங்கே இருக்கிறத 5.5. அப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 28 into 1.6 into 5.5 into 10 to the power of 2. ஏன்னா அது தனியாகவே இருக்கட்டும். 16 5 80 அப்படின்னு போட்டோம்னா 0.8 இல்லைங்களா. இங்கே 2.16 into 5 which is equal to 80. இங்கே 1க்கு அப்புறம் ஒரு டாட் இருக்குது, இங்கே 5ல் ஒரு டாட் இல்லை. அப்போ இதை 8ன்னு எடுக்கலாம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை நம்ம டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் எடுக்கும்போது வாட் we are getting அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 into 10 power minus 27 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ 48 அப்படிங்கிறத போடும்போது இங்கே டாப்லேருந்து பாட்டம் 7 7s are 49. அப்போ 1/7 which is equal to 1/14 0.14. இந்த 7 34 கட் பண்ணால் -7. அப்போ 0.14 into 10 to the power of -7 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை இன்னொரு ஸ்டெப் எடுக்கணும்னா 14 into 10 power -2 தான் 0.14. அதோட ஒரு 10 power -7 எடுத்திங்கன்னா 14 நானோமீட்டர். ஏன்னா 14 into 10 to the power of -9 meters அப்படின்னு வரும். that becomes 14 நானோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சராக கூட இது மாறலாம். சரிங்களா. டெம்பரேச்சர் பேஸ்டு ப்ராப்ளம், இந்த கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் 1 by 1 பண்ணியிருக்கேன். இந்த கேல்குலேஷன்ஸில் எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் அதுக்கான ஆன்சரை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா. The next one, in an accelerator experiment on high energy collision of electrons with positrons, a certain event is interpreted as annihilation of electron positron pair of total energy 10.2 billion electron volt into 2 rays of equal energy. What is the wavelength associated with each ray? So 1 billion-ங்கிறது 10 to the power of 9 electron volt அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வேவ்லென்த். ஸோ வேவ்லென்த்து நமக்கு எனர்ஜிலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி பேஸ்டு ஃபார்முலா அப்படின்னு எடுத்திங்கன்னா h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2me. இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் ஹெச்சோட வேல்யூ எம்மோட வேல்யூன்னு நம்ம சொல்லும்போது இங்கே எலக்ட்ரான் பாசிட்ரான் பேரு. இப்போ இதில் எதை சூஸ் பண்ணுறது? எலக்ட்ரான்னு போடுவீங்களா, பாசிட்ரானோட பேர் சூஸ் பண்ணுவீங்களா, என்னன்னு சூஸ் பண்ணுவீங்க? அதில் ஒரு குழப்பம் இருக்கிறதுனால என்ன ஃபார்முலா, வேறு ஒரு ஃபார்முலா E which is equal to HF, E which is equal to HC by lambda. இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ஹெச்சும் கான்ஸ்டன்ட்டு, சியும் கான்ஸ்டன்ட்டு, லேம்டாவோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், E பாட்டமுக்கு போகும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஈச் காமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
ஒரு பாசிட்ரான் பேர் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, E1 E2ன்னு. ஆனால் இரண்டுமே ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் கேபிட்டல் E which is equal to E1 plus E2. அப்போ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இது ஒரு E/2, இது ஒரு E/2 அல்லவா? ஸோ அப்போ ஈச் எனர்ஜிங்கிறது எனர்ஜி டிவைடட் பை டோட்டல் எனர்ஜியில் பாதி. ஸோ அப்போ எனர்ஜி டிவைடட் பை 2. அப்புறம் இந்த வேல்யூ லாம்டா which is equal to hc டிவைட் பை எனர்ஜின்னு வரும்போது இந்த இடத்துல எனர்ஜி டிவைடட் பை 2ஆக அது சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ ஹெச்சோட வேல்யூ, சியோட வேல்யூ, எனர்ஜி டிவைடட் பை 2ன்னு சொல்லும்போது எனர்ஜின்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10.2 பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். நமக்கு ஜூலில் வேணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர். லாம்டாங்கிறது மீட்டரில் கிடைக்கணும்னா நமக்கு எனர்ஜி ஜூல்லேருந்து இருக்கணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஜூலுக்கு கன்வெர்ட் ஆக மல்டிப்ளை பண்ணுறோம் 1.6 × 10⁻⁹. அப்போ 10.2 × 10⁻9, 1.6 × 10⁻⁹, that become 1.6 × 10⁻⁹ -9 ஜூல். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் டிவைடர் பை 2 கூட. ஸோ அந்த 2 மேலே போச்சுன்னா 20 × 10⁻⁻26 ஆல்ரெடி இருக்கும். மேலே ஒரு 2 மல்டிப்ளை ஆகும். டிவைடர் பை 1.6 × 10⁻⁹. இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 20 40 டிவைடர் பை 1.6 × 10⁻⁻16. இந்த வேல்யூஸை கட் பண்ணும்போது வாட் டைம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 16 3s are 48, 2.4 2.5 கிட்ட வரும். ஸோ 2.4 × 10⁻⁻16 மீட்டர் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு வேவ்லென்த்தோடைய வேல்யூ கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான், பட் வேறு வழி கிடையாது. இந்த ஆர்டரில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் ஆர் கிவன்: சோடியம், பொட்டாசியம், மோலப்டினம், நிக்கல். விச் ஆஃப் திஸ் நாட் வில் கிவ் ஹை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ஃபார் எ ரேடியேஷன்? அதோட வேவ்லென்த்து 3300 ஆங்ஸ்ட்ராங் from a helium cadmium laser placed a distance 1 meter away from the photocell. What happens is the laser is brought nearer and placed 50 cm away. ஸோ இங்கே ஆக்சுவலாக D1ங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ D2 கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. அதற்கு முன்பாக இதனோட எனர்ஜியை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாகணும். எனர்ஜி which is equal to hc divided by lambda. மேலே h 6.6 × 10⁻34, சியோட வேல்யூ 3. இங்கே லாம்டாவோட வேல்யூ 3300 × 10⁻⁻10. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 20 × 10⁻⁻26 டிவைடர் பை 3300 × 10⁻⁻10. இங்கே இருக்கக்கூடிய ஜீரோஸ் இதெல்லாம் கட் ஆகி நம்ம கொண்டு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் 6 × 10⁻⁻19 ஜூல். அந்த ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணும். என்ன காரணம்? நமக்கு ஒர்க் பொட்டன்ஷியலோடு நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிவைடர் பை 1.6 × 10⁻19 சொல்லும்போது ரெண்டும் கட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3.76 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு விஷயமே என்னென்னா, சின்ஸ் த ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எனர்ஜி, இப்போ இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் சோடியம், பொட்டாசியம், பட் லெஸ் தென் மாலிப்டினம், நிக்கல். ஸோ அப்போ என்னென்னா மாலிப்டினமும் நிக்கலும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வில் நாட் கிவ், தேவைப்படாது. ஏன்னா ஃப்ரீக்வன்சியோட வேல்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு, if the laser is brought closer, the intensity of the radiation increases. ஆனால் இது எந்த வகையிலையும் affect the result. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா மாலப்டினமுக்கும் நிக்கலுக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பிகாஸ் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி. பட் சோடியமுக்கும் பொட்டாசியமுக்கும் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஏற்கனவே டிக்ரீஸிங் ரேட்டில் இருக்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் இன்டென்சிட்டி. ஸோ தியரட்டிக்கல் கொஸ்டின் தான், இதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரீக்வன்சி எப்படி சார் செக் பண்ணுறது? C which is equal to lambda f, f equal to c divided by lambda அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒவ்வொரு மெட்டீரியலோட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் a தியரட்டிக்கல் கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி we have came to the end of this part. முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால நிறையா முடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப்பான NCERT ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான். நிறையா காம்ப்ளெக்ஸிவான ப்ராப்ளம்ஸ், நிறைய நமக்கு திங்கிங் இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வாட்ச் அவுட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இதில் நான் ஒரு 35 கொஸ்டின்ஸ் பார்த்தேன். 35 சால்வ் பண்ணுறக்கூடிய கண்டிஷன்லாம் இல்லை. நமக்கு MCQ பேட்டர்னில் கோப்பப்பட்டு ஆகிற மாதிரியான கொஸ்டின்ஸை மட்டும் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டரை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போகிறது MCQ. கண்டிப்பாக 2 பார்ட் இருக்கும், வித் சம்மரியோடு இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கேல்குலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் இங்கே மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா MCQ ஸ்கூலில் வாங்க. அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறோம்.
Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுனா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.